ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மணி 1:30 ஆகுது, இனிமேல் தான் தூங்கணும். ஸோ தினம் இந்த நேரம் ஆயிருமா காயோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஆயிரும். ஷாம்பு இல்லை க்ரீம் ரெடி பண்ணுறது வேற எல்லாமே நான் நைட்டில் உட்காந்து சோப் ரெடி பண்ணுறதுலாம் பண்ணுவேன். ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு, ஆயிலு இது எல்லாமே பகலில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கண்ணை வந்து உத்து பார்த்து மித்தவங்களோட ஸ்கின்ல படப்போகுது அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு இது பண்ணணும். ஸோ சார்கோல் மாஸ்க்கு இது எல்லாமே நைட்டில் தான் ரெடி பண்ணுவேன். தினம் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து மைண்டில் வச்சுட்டு ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இந்த கடைக்கு போனதுலேருந்து, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மணி வந்து 1:30 மணி ஆகி நீங்கள் ஏங்க மொக்க போட்டுட்ருக்கீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட ஃப்யூச்சரில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே இடத்துல இருந்தால் ஃபஸ்ட்டு நான் ஒரு 20 டப்பா வந்து ஃபேஸ் பேக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆயில் ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே உட்காந்து தான் என் லைஃப்பில் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இந்த இடத்துல உட்காந்து சில்லற காசு எண்ணி ஸோ சாப்பிட்ட காலமும் நான் இருக்குது. ஸோ அதே இடத்துல வந்து நான் வந்து ஒரு 2 குழந்தைங்கள படிக்க வைக்கிற அளவு மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கடவுள் என்னை வச்சிருக்காரு. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்குற அளவுக்கு கடவுள் என்னை வளர்த்தி விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லா காரணம் நீங்கள் மட்டும்தான். சோசியல் மீடியாவில் நான் வந்தால் கெட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு எப்படியோ போயிருக்காங்க லைஃப்பில். ஆனால் நான் வந்து இதில் வந்து சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு எனக்கான பாதையை ஃபஸ்ட்டு ரீல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து என் ப்ராடக்ட்க்கு நான் கலர் ஆனதுனால என் ப்ராடக்ட்க்கு ப்ரொமோட் பண்ணி அப்படியே நான் கொண்டு போனேன். ஸோ இப்போ அதையும் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம், கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் இது பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசென்ட் லெவலில் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் வீடியோ போட மாட்டிங்களா காயோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போடுவேங்க. என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் கஸ்டமருக்கும் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் வந்து என்ன நிரூபிக்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன், சரிங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண நான் வந்து என் பிஸ்னஸ்க்காக நான் நிறைய பாடுபட்டிருக்கேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் ரெடி பண்ணி ஃபுல்லாக க்ரீம் தான் ஆயிருக்கு, சரிங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே க்ரீம் தான். ஸோ அந்த அளவுக்கு கேவலமாக வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கசகசன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து இதே வீடு வந்து செம்ம டீசெண்டாக வச்சு இதே இடத்துல வந்து நான் லக்ஷ்மி பூஜை அதெல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து கடவுள் வந்து ஓடி ஓடி நான் விழுந்து கும்பிட்டப்ப எந்த கடவுளும் எனக்கு கண் திறக்கல. கடன் மேலே கடன் ஆகி சோத்துக்கே ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமா கடவுளே அப்படின்னு ஏங்கிட்டு போன காயு தான் பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்துருக்கீங்கிறோட அனுபவிச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டை பாக்ஸு இது எல்லாமே வந்து பேக்கிங்காக அப்படியே கச்சன்னு கிடக்கு. அது இல்லாமல் அந்த காய போடுறது எடுக்கிறது எல்லாமே அந்த ஸ்டோரேஜ் பண்ணி இந்த பக்கம் பையில் வச்சுருக்கேன் மூட்டை மூட்டையாக. அது இல்லாமல் இந்த பக்கமும் இருக்குது. இப்போ வந்து கீழே இருக்கிறத சொல்லிடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நைட் க்ரீம் ரெடி பண்ணுறது, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேனாக வச்சுருக்கிறது எல்லாமே ஆயில் நான் யூஸ் பண்ணுற அந்த பட்டருக்கு ஃப்ரிட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ப்ராடக்ட் உண்டானது இருக்குது. மாற்றி எடுத்து வச்சுட்டாங்கன்னா நான் வந்து உட்காந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அதனால தான் இப்படியே வச்சுருக்கேன். சார்கோல் ரெடி பண்ணுது, கண்மைக்கு, ஸோ எல்லாமே கஜன்னு இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கஜன்னு வச்சுக்கிட்டாலும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இங்கே இருந்தால் தாங்க எனக்கு என்னால் செய்ய முடியுது. இப்போ கூட நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி உட்காந்துருக்கேனுங்களா, அங்கேயும் இருக்கா
இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தூங்கும் போது வந்து டைம் ஆயிரும். காலையில் எழுந்தங்காட்டி கடைக்கு கிளம்பி ஓடணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து எனக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு டீ குடிச்சிட்டு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கான நேரத்தை என்னோட சந்தோஷத்தை இதெல்லாம் ஒதுக்கி தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நீ பணம் சம்பாதிக்க தானே பண்ணுறேன்னு அதுக்கும் சில கும்பல் ஓடிட்டு இருக்கும். நான் அதுக்கெல்லாம் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் கமெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ என்கிட்ட பிடிச்சவங்க என்கிட்ட எப்படி இருந்தாலும் மெத்த ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்கிட்ட வாங்குறதுல வந்து நான் வந்து கஸ்டமருக்கு வந்து என்னோட ப்ராடக்ட் நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து பாடுபட்டு கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் என் ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வாங்க போகிறீங்க, பெஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க சொல்லுங்கள். காயுக்காக நீங்கள் என்ன ஓட்டா போட போகிறீங்க? அப்படிலாம் இல்லை. நல்ல பொருளாக நீங்கள் வாங்கணும், நல்லதை கொடுக்கணும். ஏன்னா எனக்குன்னு வந்து ஃபேமிலியில் வந்து நான் பெருசாக வந்து கோடீஸ்வரி ஆகணும் அப்படி இப்படிலாம் இல்லை. ஸோ எனக்கு வந்து என்னால் 4 பேத்துக்கு வேலை கிடைக்க முடிஞ்சு அவங்க என் கூட இருந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் எதாக இருந்தாங்கன்னா அது போதும். எனக்கு ஒரு 40 வயசு ஒரு 35 வயசு ஆகும்போது நான் ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு 4-5 குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அப்புறம் இப்போ 2 பேத்துக்கு கொடுத்துட்ருக்கேன். அதே வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 1 இயராகவே 2 பேத்துக்கு கொடுக்குறேன்னா இன்னும் அடுத்த வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச குழந்தைங்கள நான் படிக்க வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து கடவுளும் சேர்த்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். நான் நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெளியே சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா கடவுள் என் பக்கம் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த குழந்தைங்க படித்து வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தங்களால் நம்மளை படிக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் சாப்பிட்றனோ இல்லையோ மித்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து எனக்கு ஒரு வேளை சோறு கிடைக்குமான்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் நல்ல நிலைமையில் இருக்கும் போது என்னால் நல்ல துணி உடுத்த முடியல. நான் நல்ல துணியெல்லாம் போடுறது இல்லைங்க, இதெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிங்களா. நான் நல்ல துணி போட மாட்டேன், நல்ல இது பண்ண மாட்டேன். ஆனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது காயுமா எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வெளுத்து போன ட்ரெஸ்ஸு இதுதான் இருக்கும். வீடியோவில் அது வந்து டாப்பாக தெரியுது. நான் ட்ரெஸ்ஸுக்கெலாம் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். சோறு தான் முக்கியங்கிற மாதிரி லைஃப்பில் சாப்பாடுக்காக ஓடி அடைஞ்சு இந்த 12 வருஷ காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது வந்து என் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டனால எனக்கு ஆடம்பரம் வந்து பிடிக்கலை. இன்னுமே நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஹாப்பியாகவும் இல்லை, ரொம்ப நான் நினச்ச லெவல் கெட்டவும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் வேலை போட்டு தரணும், அவங்க நல்லா இருக்கணும் சரிங்களா. அதுக்காகனாச்சும் நான் ஓடணும் சரிங்களா. நிறைய பெண்கள் எங்கிட்ட வந்து கதறாங்க. அந்த பெண்களுக்கு எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். கடவுள் அதுக்கு நல்ல ஒரு இது காட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சர் நம்ம நினச்சா மாறப்போகிறது இல்லை, ஆனால் கனவுகள் இருந்தால் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்ததை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் அது ஒரு மெமரிஸாக இருந்தங்காட்டி தான் என்னோடய வெற்றிக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. நான் அப்பா அம்மா வளர்த்தி நான் வளர்ந்து ஒரு சந்தோஷம் அப்படி ஓடி ஆடி திரிஞ்சு ஹாப்பியாக இருந்திருந்தேன்னா என் லைஃப்பில் நான் இந்த வயசில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து இதோட பெரிய அச்சீவ்மெண்ட்டோடு நிற்கணும் அப்படிங்கிறத மட்டும் எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் நினச்சது எல்லாமே சாதிச்சிட்டேன். ஸோ இந்த 1ஆம் தேதியோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்து, அதாவது வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் சேல்ஸ் பண்ணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருந்தோம். ஸோ சக்ஸஸாக ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் முடிஞ்சிச்சு சரிங்களா. நம்மளோட ஃபேஸ் பேக் கரெக்டாக 1 இயர் ஆகுது சரிங்களா. 1 இயர் எத்தனை பேர் யூஸ் பண்ணி கலர் ஆனீங்கன்னு தெரியல, எல்லோரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, சில பேர் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் டைரெக்டாக வந்து நிறைய பேர் என்னை விஷ் பண்ணுறீங்க. அந்த விஷிங் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் ஓடிட்டுருக்கேன்
ஸோ லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னோட கனவுகளில் நீங்கள் ரொம்ப ஒரு இதாக இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. மணி 2 மணிக்கு சொல்கிற வார்த்தையாக ஐயோ அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னங்க பண்ணுறது அம்மாடி. இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல். இது வந்து வடிகட்டி அந்த இதில் போட்டு வச்சுருக்கிறது. இதுவுமே சார்கோல் தான் ஃபேஸ் வாஷ்க்கு. அப்புறம் இது வந்து ஆயில் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். ஆயில். ஸோ ஆயில் கேனு இந்த பக்கம் 2 கிடக்கு. இது வந்து இப்போது நைட் க்ரீம் இது பண்ணது. இந்த பை தான் எங்கேயாச்சும் வெளியே போய் ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா அது இப்போதைக்கு என்னைய வந்து சுமை தாங்கி இல்லாமல் பார்த்துக்குது. அடுத்து ஷாம்புக்கு வந்து நம்ம போடுற அந்த எசன்ஸ் இது எல்லாமே. இது வந்து கிசர்லின். இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் வந்து நம்ம பொடி பண்ணி ஃபுல்லாமே மிக்சியில் போட்டு, ஏன்னா தனியாக இதில் அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயுமே சார்கோல் நிறைய இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் மூட்டையாக பார்த்திங்கன்னா காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பாட்டில்ஸ் நம்மக்கிட்ட நிறையா ஸ்டோரேஜ் பண்ணி எதை வச்சுருப்பேன். இதுவும் பாட்டில் தான். ஸோ இங்கே இருக்கிறது பாட்டில் தான். ஸோ அது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஜன்னு தெரியும். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காஜலுக்கு, சரிங்களா? காஜல் இதுவுமே பாட்டில் தாங்க. ஸோ எல்லாமே பாட்டில் தான். ஆனால் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இந்த மூட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நம்ம ப்ராடக்ட் வேணுங்கிற திங்ஸு இதெல்லாமே காய போட்டு வச்சுருக்கோம். முருங்கை விதை இந்த மாதிரி வந்து எல்லாமே விதையாக இப்போ நிறைய முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஊர்லேருந்து கொண்டு வந்து தான் காய வைக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூட்டை, இங்கே இருக்கிற மூட்டை. ஸோ இது எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ பார்க்க உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், ஆரஞ்சு பழத்துக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காய போட்டு ஃபுல்லாக கொண்டாந்து வச்சுருக்கனால நம்மளுக்கு அந்த இடம் வந்து கசன்னு தெரியுது. ஸோ தேங்க்யூ சொந்தங்களே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பார்த்ததுக்கு. அதனால தான் இங்கே கஜன்னு இருக்க ஒழிஞ்சு மித்தபடி ஒன்றும் இல்லை. ஸோ அங்கங்கே ரெடி பண்ணி வைக்கிறதுனால அப்படியே இதாக இருக்குது. அப்புறம் மூட்டு வலி தைலம் இதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கு, கொண்டு போய் கடையில் வைக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நின்று நன்றிகள் சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் டயர்டாக படுத்து தூங்க போகிறேன். எல்லாத்துக்கும் சொந்தங்களே, இங்கே வருங்க எவ்வளோ இதாக இருக்குது. சரி ஓகே, வேலைகள் நாமளே செய்யும் போது எனக்கு இடுப்பே பிடிச்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் உட்காந்து ஆயா மாதிரி உட்காந்து வேலை செய்கிறேன். ஸோ மொட்டை மாடிக்கும் கீழேயும் நடந்து அது ஒரு பக்கம் உடம்பு இறங்குது. ஸோ எல்லாமே சாதிக்க பிறந்தவள் இந்த காயத்ரி. ஸோ எல்லாத்துக்கும் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையே லவ் பண்ணி என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குற என்னோட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் லவ்லி ஹார்ட் வெல்கம். எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு குட் நைட் சொல்கிறதா குட் மார்னிங் சொல்கிறதான்னு தெரில. இப்பயும் அகைன் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் டாட்டா, பாய் பாய். காய் தூங்க போகிறேன். பாய் பாய்.